ஹலோ, ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. கண்டுக்காம நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன மாதிரி நிலைமையில இருக்கிற பொண்ணுக்கு எவ்வளவு கல் நெஞ்ச காரனா இருந்தாலும் மனசு இறங்கி உதவி பண்ணுவான். ஆனா நீ நீ எல்லாம் மிருகம். உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அழாதீங்க. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. தப்பா நினைக்கட்டும், நீ தப்பானவன் தானே. அந்த ஆட்டோக்காரன் என் மேல பரிதாபப்பட்டு என்ன ஆட்டோல ஏத்திட்டு போறேன்னு சொன்னாரு. ஆனா நீ, நான் உன்கிட்ட பல்ல இடிச்சிட்டு பேசல, பேரை சொல்லலங்கிறதுக்காக கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பஸ் ஸ்டாப்ல என்ன தனியா நிக்க வச்சுட்டு ஆட்டோல போனல. ச்சீ, எவ்வளவு கொடூரமான மனசு உனக்கு. நான் துணைக்கு யாரும் இல்லாம பஸ்ல ஏறறதுக்கும் இறங்குறதுக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்னால உன்ன மாதிரி நடக்க முடியலன்னு தானே அவ்வளவு கேவலமா பார்த்த. ஆனா யார் துணையும் இல்லாம நான் பஸ்ல போயிட்டு வந்துட்டேன் பாத்தியா? அதுக்கு தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னேன். நான் உங்களை ஆட்டோவில் ஏற்றாமல் போனனால தான் நீங்கள் யாரோட உதவியும் இல்லாமல் தனியாகவே பஸ் ஏறி போயிட்டு வந்திருக்கீங்க. இதே நான் மற்றவங்க மாதிரி உங்கள் மேலே இறக்கப்பட்டு ஆட்டோவில் கூப்பிட்டு போயிருந்தா தனியாக பஸ்ஸில் போக ட்ரை பண்ணிப்பீங்களா? வாய்ப்பே இல்லை. எப்போவுமே யாராவது துணைக்கு வந்தால் தான் போக முடியும்னு முடிவு பண்ணி தனியாக போகணுன்னு நீங்கள் முயற்சியே பண்ணியிருக்க மாட்டீங்க. மற்றவங்க வேணா உங்கள் மேலே வந்து இறக்கப்படலாம், பரிதாபப்படலாம். உங்களை பார்த்து யாரும் பரிதாபப்படணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு குறையும் இல்லைங்க. நான் உங்களை ஒரு சக மனுஷியா சராசரியான ஒரு பொண்ணை தான் பார்க்குறேன். என் கண்ணுக்கு நீங்கள் அப்படி தான் தெரியுறீங்க. எல்லா பொண்ணு மாதிரி தாங்க நீங்களும். மற்ற கேர்ள்ஸால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களாலையும் செய்ய முடியும். இதை நான் வந்து உங்களுக்கு நம்பிக்கை தரதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உள்ளதை சொல்கிறேன். அப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதோ இல்லை உங்களை ஃபாலோ பண்ணி டீஸ் பண்ணுறதோ சத்தியமாக என் நோக்கம் இல்லை. ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்தப்போவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ஹோம்லியாக இருந்தீங்க. நீங்கள் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக தெரிஞ்சிங்க. அதனால தான் நான் உங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசணும்னு வந்தேன். பட் நீங்கள் தான் என்கிட்ட பேசாமல் என்ன அவாய்ட் பண்ணிட்டீங்க. பட் அது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.